ஆதிசங்கர பகவத்பாதாள் அப்படி சாந்திர ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அனுபவிதனான ஸ்வரூபம், காலதேசாவதிபியாம் நிர்முக்தமாக இருக்கக்கூடியவர், நித்தியமுக்தனாக இருக்கக்கூடியவர், நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகம சத சகசிரேண நிர்பாசியமானம், ஆயிரக்கணக்கான வேதங்களாலும் ஸ்ருதிகளாலும் இன்றைக்கும் தேடப்படக்கூடிய ஒரு ஸ்வரூபம் யாருன்னா சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம், பிரம்மானந்தம், ஆனந்தம், சாந்திரானந்தம்னு ஆனந்தமயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். நிகமசத சகசிரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். பட்டதிரி சொன்னார், ஸ்பஷ்டம் ஸ்பஷ்டம்னா தெளிவுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். ஆனால் பட்டதிரி குருமாயிரப்பனுடைய ஸ்வரூபத்தை எப்படி சொன்னார்னா அஸ்பஷ்டம். அதாவது என்ன ஆச்சு? அஸ்பஷ்டம்னு சொன்னால் என்ன ஆறுது? தெளிவில்லாதவர்னு ஆறுது இல்லையா? குருவாயூரப்பனை இப்படியெல்லாம் வர்ணிச்சுட்டு கடைசியில் இவர் அஸ்பஷ்டம்னு சொல்லிட்டாரேன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் பட்டதிரி என்ன சொன்னார்? குருவாயூரப்பா, நான் உன்னை பற்றி ஒன்று புரிஞ்சுட்டேன். என்ன புரிஞ்சுட்டேன் தெரியுமா? நீ புரிஞ்சிக்க முடியாதவன்னு புரிஞ்சுட்டேன். என்ன அர்த்தம்? அஸ்பஷ்டம்னா அங்கே நீ புரிஞ்சிக்க முடியாதவன்னு நான் புரிஞ்சுட்டேன். அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே, பார்த்த மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தினார் பட்டதிரி. திருஷ்ட மாத்திரே, திருஷ்ட மாத்திரே, பார்த்த மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பார்த்த மாத்திரத்துலனா யார் பார்த்த மாத்திரத்தில்? பக்தாள் வந்து நின்றுண்டு குருவாயூரப்பனை பார்த்த மாத்திரத்திலையா? இல்லை, குருவாயூரப்பன் பக்தாளை பார்த்த மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுவார். அப்படி எதிர போய் நின்றுட்டா, கண்ணு தெரியாதவா கூட எதிர போய் நிம்மா. பட்டதிரி மாதிரி தேக அசௌகரியத்தோட குருவாயூரப்பனை தலையை சாய்ச்சி பார்க்க முடியாதவா கூட இருப்பா. அப்படிப்பட்டவாளை எல்லாம் திருஷ்ட மாத்திரத்திலேன்னு தன்னுடைய சன்னதியிலேருந்து பார்த்த மாத்திரத்தில், ஏன்னா காத்துன்னு இருக்கக்கூடிய கருணாமூர்த்தியாம் குருவாயூரப்பன். பக்தாள் நம்ம தேடி வரமாட்டாளா, தேடி வரமாட்டாளான்னு காத்துன்னு இருக்கக்கூடிய மூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன். சாதாரணமாக கோயில்களுக்கெல்லாம் போனால் அர்ச்சகாள் நம்மளை என்ன சொல்லுவா? புனர் தர்சன பிராப்திரஸ்துன்னு சொல்லுவா. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னும் ஒரு தரிசனம் கிடைக்கட்டும்னு சொல்லுவா. ஆனால் குருவாயூரப்பன் சொல்லி ஆனந்தப்பட்டுக்கிறாராம். குருவாயூரில் புனர்தர்சன பிராப்திரஸ்துன்னா குருவாயூரப்பனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கூடிய சீக்கிரம் நீங்கள் இன்னொரு தடவை என் கோயிலுக்கு வரணும், என் பக்தானை நான் அடிக்கடி பார்க்கணும்னு நம்மளை பார்க்கறதுல பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி யாருன்னா குருவாயூரப்பன்.